இருங்க ப்ரோ. செல்லூர் ராஜு தர்மாக்கல் விட்ட கதை தான் உங்களுக்கு தெரியும். 10 வருஷமா அமைச்சரா இருந்து 5 வருஷமா எம்எல்ஏவா இருந்து ஒட்டுமொத்தமா 15 வருஷமா இவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மதுரை மேற்கு தொகுதி மக்கள் வெக்கப்படணும், வேதனைப்படணும், துயரப்படணும், துன்பப்படணும்னு லைனா நிறைய டைலாக் சொல்லணும்னு எனக்கு ஆசை தாங்க. திமுக அதிமுக ரெண்டும் வேறு கிடையாது, ஒன்று தான். இவங்களும் அப்படி தான் இருப்பாங்க, அவங்களும் இப்படி தான் இருப்பாங்க. திட்டங்கள் நிறைய வரும், கீழே வரைக்கும் போய் சேராது. இதில் திமுக மட்டும் செஞ்சதுன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறதுனால தான் உங்களை நிறைய பேர் வச்சு செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சிஸ்டர் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி ஆனால் அழகாக சொல்லியிருக்காங்க. நிறைய குறைகள்லாம் இருக்குது. இந்த குறைகள்லாம் யார் இதுக்கப்புறம் அங்கே ஆட்சிக்கு வந்தாலும் அதெல்லாம் நிறைவேற்றணும். பரவாயில்ல, இந்த சிஸ்டர் நிறைய குறைகள்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறதுனால மக்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில் ஒரு மேட்டை சொன்ன வந்தாங்க பாருங்கள். அவங்க ஊரில் நிறைய பேருக்கு பட்டாவே இல்லையா. எவ்வளோ வருஷமா? 50 வருஷமா. 50 வருஷமா பட்டா இல்லைன்னா யார் காரணம்? பேருக்கு பட்டாவே கிடையாது. எங்க பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 40-50 வருஷமா பட்டாக்காக அலைகிறாங்க. எத்தனை வருஷமா கேட்குறாங்க பட்டா? நம்ம வீடு கட்டி 50 வருஷம். 50 வருஷமா பட்டா கிடைக்கலன்னா அப்போ யார் காரணம்? யோசிச்சு பாருங்க. 50 வருஷத்தில் அதிமுக எத்தனை தடவை ஆண்டு இருப்பாங்க, திமுக எத்தனை தடவை ஆண்டு இருப்பாங்க. அப்போ 2 கட்சியிலுமே காரணம் தானே. அப்போ ஒரு கட்சியை மட்டும் குறை சொல்கிறதுல என்ன நியாயம்? ரெண்டும் ஒன்று தான்.